மார்னிங் சாப்பிட கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஈசிஆர்ல இருக்கு பார்த்தீங்களா. வீட்டில் வந்து நம்ம கீ ரோஸ்ட் சுட்டா இவ்வளோ பெருசாக வரவே வராது. இதில் பாதி தான் வரும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டு வெளியே கூட்டிட்டு போறேன். அதனால வந்து ஹோட்டலில் வந்து கீ தோசை ஆர்டர் பண்ணியிருக்கு 2. இதை காட்டுங்க. இது வந்து பொடி தோசை. இதுக்கு தொட்டுக்க பாருங்க சாம்பார், ரெட் சட்னி, பொடி மசாலா தோசையா. இங்கே பாருங்க. ஆஹா, மசாலா வேற இருக்கே உள்ள. செமையா இருக்கு. இதை பாருங்க, காமிங்க. நான் இன்னும் எனக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஒயிட் சட்னி அப்புறம் கிரீன் சட்னி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட முடியாது. ஒருத்தருக்கும் ஒன்று வந்திருக்கு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். நான் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கடை வாங்கியிருக்கேன் பாருங்க. மசாலா, பொடி தோசை, அப்புறம் சாம்பார். ஒயிட் சட்னி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, கட்டு இட்லி. இது மேலே வந்து பொடி போடுவாங்களா. ஆனால் எனக்கு பொடி நான் வேணான்னு சொல்லிட்டேன். காலையிலே நெஞ்செலாம் எரியும்ல. இது அமுக்குன்னா அப்படியே நெய் பாருங்களேன். இவ்வளோ நெய்யை ஊற்றிட்டாங்க. நானே ஒரு வெயிட் ஏறிட்டு இருக்கேன். இதில் வேற இவ்வளோ நெய்யை வேற ஊற்றிட்டாங்க. இதை சாப்பிட்டு காமிக்கலாம். பொடியெலாம் போட்டால் ஹெவியாக இருக்கும். இங்கே இருக்க தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த நெய் தட்டி இட்லி எடுத்து இந்த சட்னியில் இப்படி முக்கி, நெய் போடாத இருந்தால் சூப்பராக இருக்கும். நானே எல்லாத்தையும் சாப்பிட்றோம்ல இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்குலாம் நான் பங்கு வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் தோசை. மற்றதெல்லாம் வரும்போது வர வரைக்கும் நான் சாப்பிட்றேன், நான் இந்த கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கு. இந்த ஹோட்டல் சாம்பாரில் மட்டும் என்னதான் கலக்குறாங்கன்னு தெரியல. வெரி வெரி டேஸ்டி. ஹாப்பி ஈட்டிங். எடுத்துக்கோ பாதி இட்லி சூப்பராக இருக்கு.